ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 30/3/2024 கருணியா KR 647க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலாட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் நண்பா. ஸோ கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல் பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நேற்றுக்கோ முந்தனதிக்குள்ள ரிசல்ட் கிடையாது. இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ஏபிசி போர்டில் 177 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 640 177. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 710 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 177 710. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 080 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 65Dயோட 2662 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு அதோட பெய்ட்ஸும் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 682லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380. ஸோ நம்மளோட எக்ஸ் 65Dங்கிறதுனால இதில் 65D 38 நண்பா. இதோட நம்ம 62 கூட்ட போகிறோம். ப்ளஸ் 62 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 அமிச்சவனெலாம் ஆட் பண்ண வேண்டாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9. இங்கே 8ஓட 2 கூட்டினோம்னா 0. அப்போ 9 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 9 அல்லது 0 இருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 682க்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 339. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுனா இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 62 ஃபார்மெட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 26 ஃபார்மெட் பார்க்க போகிறோம். 339 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 136. இதில் நம்ம எடுக்க போகிறது 13. இதோட நம்ம ப்ளஸ் 26 கூட்ட போகிறோம். இப்போ இதை கூட்டிடலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3. 6ஓட 3 கூட்டினோம்னா 9. 3 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 339க்கு அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு 3 அல்லது 9ன்னு சொல்லிட்டு சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. அல்லது ஆல் 3 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 339க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 529. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மறுபடியும் 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு சி நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. இப்போ 529 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 886. இதில் நம்ம எடுக்க போகிறது 8. இதோட ப்ளஸ் 26. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0. 8ஓட 6 கூட்டினோம்னா 4. 0 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 529க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 0 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 529க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 080 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சின்னு சொல்லிட்டு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே சி போர்டு ஏசி போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு 080க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 594. இப்போ நம்ம இதில் எடுக்க போகிறது 59. இதோட நம்ம ப்ளஸ் 62. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 6 கூட்டினோம்னா 1. 9ஓட 2 கூட்டினோம்னாலும் 1. நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த 080க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 1 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 080க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 710. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சி போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பி நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டில் டச்சு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 710க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 710 இதோட ஃபுல் ப்ரைஸ் 177. இதில் நம்ம எடுக்க போகிறது 17. இதோட நம்ம ப்ளஸ் 62. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7. 7ஓட 2 கூட்டினோம்னா 9. 7 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 710க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 9 இருக்குது. இப்போ இந்த 710க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 177 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி நண்பா.
இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 177 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சீபோர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டோம் நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா சீபோர்டு, 2வது ட்ரா சீபோர்டு, 3வது ட்ரா ஏசி, 4வது ட்ரா பி, அப்புறம் 5வது ட்ரா நம்மளுக்கு பிசின்னு கிடச்சிருக்கு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக சீபோர்டு கிடச்சிருக்கு. அதனால் நான் சீபோர்டுக்கு தான் போட போகிறேன். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சீபோர்டுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம் நண்பா. 177 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 640. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 64. இதோட நம்ம +26. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 6ஓட 4 கூட்டினோம்னா 0, 80 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 அல்லது 0 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்க. இது நம்ம வந்து ஃபார்மேட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரலாம் நண்பா. இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டு. சனிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான சீபோர்டை உருவாக்கியிருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய X2662 கூட்டி பாருங்கள் நண்பா. யாரும் நேரத்தைக்கானதோ முந்தானத்துக்கானதோ குழப்பிக்க வேண்டாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 அல்லது 0 இருக்குது. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எழுத்து எழுதிடலாம். சீபோர்ட் அல்லது ஆல் போர்ட். 8 அல்லது 0, 8 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ நம்ம ஃபார்மேட் படி தான் போட்டிருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. அதே மாதிரி இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் மறைக்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே இருக்காது நண்பா. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலாம், எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஸோ வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு டெய்லி சீபோர்டுக்கான ஒரு நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் கிடையாது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 0 இருக்குது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. வீடியோ பொறுத்த வரைக்கும் சீபோர்டுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு அதிகப்படியான சான்சஸில் இருக்கும். மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு அதிகப்படியாக சீபோர்டு கிடச்சிருக்கிறதுனால நாம் இந்த ட்ராவுக்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ண நம்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி சனிக்கிழமை 30/3/2024 கருணியா KR 647க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.